நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களை உயிரை கொடுத்து உதவி செஞ்சு உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இனி இல்லைங்க. உங்களுடைய தன்மானத்தை இழந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம், பணத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைங்க. காரணம் சனிபவனுடைய வக்ரம். நிச்சயம் தலையில் இருக்கக்கூடிய பாரம் சுமை குறைய போகுது, இறங்க போகுதுங்க. சனிவனுடைய வக்ர பயிற்சியின் மூலமாக இந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சியின் பலனை தான் விரிவா விளக்கம் நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே கடகராசியில பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற தெரியும் தவறாம செலக்ட் வச்சுங்க. அவனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கடக ராசியில் பிறந்த நண்பர்களே, சனிபவனுடைய வக்ரம், அஷ்டமச்சனி, கண்டகச்சனி எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் 2025 வருடம் உங்களுக்கு. ஸோ கடக ராசிக்கு 9ஆம் வீடான மீனத்துல சனிவான அமர்ந்திருக்கிறார். இந்த வருஷம் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தக்கூடிய சனிவான் வக்ரம் அடைய போகிறார். வக்ரம்னா என்ன? ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம் பண்றோம். எதனால பின்னோக்கி நகர்ந்து போகுது? சூரியனுடைய எதிர்ப்பு விசையின் காரணமாக. அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிவானுக்கு 5ஆம் வீடான கடகத்துல சூரியன் வரக்கூடிய நாளிலிருந்து ஆரம்பிச்சு, அதுவே மீன ராசிலிருந்து 9ஆம் இடம் விருச்சிகத்திற்கு சூரியன் போகின்ற வரை, அந்த விருச்சிகத்தை கடக்கிற வரைக்கும் சனிவான் வக்ரத்துல இருப்பார். கரெக்டா தேதி வாரியா உங்களுக்கு சொல்லணும்னா ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை சனிவனுடைய வக்ரம் இருக்க போகுது. ஸோ அதனால என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு கிரகம் சுப கிரகம் குரு பகவான், அவர் வக்ரம் அடைஞ்சா நல்லது நடக்காது. ஆனா அதே போல் கெட்ட கிரகம் அசுப கிரகம் கெட்ட பலன்களை கடுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். ஸோ அப்படிப்பட்ட சனிவன் வக்ரம் அடைந்தால் கெடுபலன் நடக்காது. அப்போ கெடுபலன் நடக்கிறதுனாலே அது நல்லது தானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் இந்த சனி வக்ர காலகட்டம். பொதுவாக இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம் சனி, இப்படி சனி பிரச்சனையால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனியோட வக்ர காலகட்டம் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ஒரு நிம்மதி சம்சம் கொடுக்குற மாதிரி ஒரு காலகட்டம். ஆனா உங்களுக்கு இதுல எதுவுமே இல்லை, பாக்கிய சனியாகத்தான் இருக்கிறார். அதிலும் குறிப்பிட்டு கடகராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால மேல் அதிகாரிகள், பதவியில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களால ஒரு பிரச்சனை, ஒரு டார்ச்சர் உங்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ வேலையை தக்க வைக்கிறதுக்காக கடுமையா போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, சரிங்களா? ஸோ கொடுக்கக்கூடிய டார்ச்சர் அனைத்தையுமே தாண்டி சகிச்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்படி வேலையில் இருந்த அதிகப்படியான சுமை பல்னு சொல்லலாம். ஸோ மைண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய அதிகப்படியான டார்ச்சர் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களை இனி இணக்கமாக உங்களோடு பழகக்கூடிய ஒரு நேர காலகட்டம். உயர்ந்த இடத்துல, உயர்ந்த பதவியில, உயர்ந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் வந்து சிநேகம் வைத்துக் கொள்ள போகிறார்கள், நட்பு வைத்துக் கொள்ள போகிறார்கள். ஸோ அதனால வேலையில் இருந்த பழு டார்ச்சர் கண்டிப்பா குறையும். உங்களை தேடி வரும் பதவிகள், கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கு. ஒரு வேலை கேட்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு வேலை சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்க போக போறீங்க, நீங்க மற்றவங்களுக்கு வேலை சொல்ல போறீங்க, சரிங்களா? அந்த ஒரு ஸ்தானத்தில் கடகராசியில் பிறந்தவங்க நிச்சயமா அமர்வீர்கள். அதற்கு யோக காலகட்டங்கள் உண்டு. அடுத்தபடியா தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள், இவர்கள் ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகி அந்த சொத்து வர உங்களுக்கு சுமூகமான முறையில் வந்து சேரும். தந்தை எடுத்த பெயர் புகழ் கௌரவத்தை ஓவர்டேக் பண்ணுவீங்க நீங்க. ஸோ தந்தையை விட அதிகப்படியான வருமானம் பார்ப்ப சம்பாதிப்பது, அதாவது அவரோட ஒரு பெயர் புகழ் வாங்குவது கடகராசிக்காரங்க எடுப்பீங்க. அதுக்கு ஒரு காலகட்டம் இது, சரிங்களா? ஸோ அதே போல தொழில் ரீதியான தலைவர் பதவி போன்ற சங்கங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்று அரசியல் பதவி அல்லது தொழில் சார்ந்த பதவிகள் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு தருணத்தில் கிடைக்குங்க, சரிங்களா? ஸோ அதே போல் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட், தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு நிறுவனம் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, உங்களோட ஒரு தொடர்பு வைத்துக்கிறது அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு. ஸோ கடகராசியில் இருக்கவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பிசினஸை பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தோடு, மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடு தொடர்பு ஏற்படுத்துவீங்க. அந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அரசாங்கத்தோடு தொடர்பு ஏற்படக்கூடிய அந்த அரசு உத்தியோகம் நிச்சயமான முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு இந்த சனி வக்ர காலகட்டத்தில், சரிங்களா? அதே போல தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், ஸோ அதை சமாளிக்க முடியல, உறவுகளாலே அந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, ஸோ நான் எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து அந்த உறவுகளுக்காக நிறைய விஷயங்கள் நான் இழந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து அந்த உறவுகளை விட்டு நீங்க விலகுவீங்க.
இப்போ அந்த உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் மேல சனி பகவானுடைய பார்வை பலன் அப்படியே மாறுதுங்க. ஏன்னா சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். ஆனா வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய உக்கிர பார்வை குறையுது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா அந்த உக்கிர பார்வை குறையதுனால நிச்சயம் 3, 7, 10 சனிவனுடைய பார்வையில் ஏற்படக்கூடிய பலன்களில் நல்ல பலன் நடக்கும். அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு 11ஆம் ரிஷபத்தை 3ஆம் பேர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வரவேண்டிய பணம் வந்து சேரும், கிடைக்க வேண்டிய சம்பள உறவு கிடைத்து தீரும், வர வேண்டிய பணம் எப்படினாலும் வசூலாயிரும். கூட பிறந்தவங்க அவங்களால ஏற்பட்ட பிரச்சனை கஷ்ட நஷ்டங்கள் சரியாகும். கூட பிறந்தவங்களாலே ஒரு பண வரவு லாபங்கள் கிடைக்கும். முக்கியமா வாழ்க்கை துணையால ஒரு லாபங்கள் கிடைக்கும். மேலும் மிக முக்கியமா 2ஆம் திருமண வாழ்க்கை மிக யோகமாக அமையும். உங்களுடைய மறுமரணத்தை கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் இந்த சனிவானுடைய வக்ரம். திருமண வாழ்க்கையில திருத்தி எழுதப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிச்சயம் அடுத்த ஒரு நல்ல ஒரு துணை உங்களை வந்து சேரும். மிச்ச வாழ்க்கை அவங்களோட தான் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இதுல முக்கியமா படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கும் போதே ஒரு உத்தியோகம், ஒரு வேலை, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கின்ற மாணவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல விருது, அதாவது ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கக்கூடிய யோக காலகட்டங்கள் உண்டு. கடகராசியில் கூடியவங்க கலைத்துறை தொடர்பு இருந்தால் நீங்களும் அவார்டு வாங்குறதுக்கு விருது வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வயதானவர்களுக்கு 9 சனிவான் வக்ரம், அதனால தலை காப்பாற்றப்படும். உயிருக்கு பாதகம் செய்யக்கூடிய உடல் உபாதைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் குறையுங்க. ஸோ அதனால உயிர் பயம் கண்டிப்பா நீங்குது. சரிங்களா? முக்கியமா கால்வழி சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும், மறையுங்க. அடுத்தபடியாக சனிவன் நேரடி 7ஆம் பருவ கன்னி ராசியில் பதிவு. உங்களுடைய கடகத்திற்கு அது 3ஆம் வீடு. அப்போ முயற்சியில் இனி வெற்றிகள் உண்டு. உங்களை குறுக்கு வழியில ஜெயிச்சவங்க, உங்களை ஜெயிக்க விடாம தடுத்தவங்க, அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வெற்றி உங்களுக்கு தான். அதுல மாற்று கருத்தவங்க நினைத்த இடத்திற்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு விடுதலை. அப்பா இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன்டா, இந்த வாழ்க்கையை விட்டு நான் தப்பிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தப்பிக்க ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு கை கொடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு உறவு உங்களிடம் வந்து சேரும். சரிங்களா? உங்களை காப்பாற்றுறது, உங்களை சேவ் பண்றதுக்கு. ஸோ அந்த உறவு சாதாரண உறவு இல்லை, லைஃப்ல செட்டில் ஆன மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு உறவு தான். சரிங்களா? அடுத்தபடியா 10ஆம் பார்வை தனுசுல பதியுது. உங்களுடைய கடகத்திற்கு அது 6ஆம் வீடு. ஸோ சனியுடைய உக்கிர பார்வை குறையுது. சரிங்களா? அப்போ நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் வேலை நிரந்தரமான முறையில் அமையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும், வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல பண உதவி கிடைக்கும். கடனாக வாங்கிய பணத்திற்கு பெரிதளவு தலையை அடமானம் வச்சு கூட சில விஷயங்களை சங்கடப்பட்டிருப்பீங்க, தன்மானத்தை இழந்திருப்பீங்க கடனை வாங்கிட்டு. அப்படிப்பட்ட கடனால் ஏற்பட்ட அந்த கௌரவ இழப்பு இப்ப சரியாகுங்க. அந்த கடனை அடைத்து அதே இடத்துல கடன் வாங்கி விட்டு முன்னாடியே கௌரவமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சனியோடைய வக்ரத்தான். ஸோ அதுக்குள்ள பண சோர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். ஓகேங்களா? அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கடனால் ஏற்பட்ட பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியா எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய விஷயங்கள் எதிரியும் நண்பனாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம், எதிரியும் உங்களிடம் உதவி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய கடகத்திற்கு 12ஆம் வீடு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவான் நேரடி 7ஆம் பார்வை அந்த தனுசை பார்க்கிறார். சரிங்களா? அப்போ எதிரியும் இப்பொழுது உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக அல்லது உங்களோட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த 2025 சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய உயிரை காப்பாற்ற, உங்களுடைய உறவுகளை காப்பாற்ற, உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்ற, உங்களுடைய வேலையை காப்பாற்ற, உங்களுடைய படிப்பினை காப்பாற்ற நிச்சயம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களிடம் வந்து சேரும். அது உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம், அதாவது டீச்சராக இருக்கலாம், உங்களுடைய முதலாளியாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவு உங்களை கை தூக்கி விட்டு காப்பாற்றிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிச்சயம் சனியோட வக்ரத்தில் நடப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனிவானுடைய வக்ரம் உங்களுடைய தலைவிதின்னு சொல்லக்கூடிய இந்த கர்மாவை மாற்றி எழுத போகிறது. ஸோ கர்மாவில் இருக்கக்கூடிய கடனும் கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் காணாமல் போகும். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஸோ மேற்கொண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இருக்கின்ற பிரச்சனைகளை முடிச்சுக்கிறது புத்திசாலித்தனம். ஓகேங்களா? இருக்கிற கடன் அடைச்சிக்கிறது புத்திசாலித்தனம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். மேலும் கடகத்திற்கு 9ஆம் இடத்துல சனிபகவான் வக்ரம். அப்போ கால பைரவருடைய வழிபாடு, அந்த கால பைரவருக்கு கங்கா அபிஷேகம், கங்கை நீரினால் அபிஷேகம் செய்வது, அல்லது கண்டிப்பா பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் போன்ற விஷயங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்ந்த ஒரு இடத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய கடக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி நிச்சயமா
உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.